கேட்காமல் சொல்லுவேன் baby. Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரூல பார்த்திருப்பீங்க. ப்ரூல பார்த்த வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு ஆட் பண்ணி யூஸ் பண்றது அப்படி நான் சொல்லி தர போற வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? வாங்க வீடியோல பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்றது பார்த்தா அலைன் மோஷன் ஆப் அப்படி இந்த ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படினா இந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜ்ல இந்த ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்ன்றதுக்கு டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்க அலைன் இம்போர்ட் பண்ணனும். அப்படி இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ப்ராஜெக்ட் எலிமெண்ட்ஸ் அப்படி இம்போர்ட் பண்றது அப்படி கேட்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் எப்படி எலிமெண்ட்ஸ் அப்படி இம்போர்ட் பண்றது சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பார்த்திருக்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கலாம். டேட் பார்த்திருக்கீங்களா? அந்த டேட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த டேட்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டேட்ல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ஃபாண்ட் இருக்கும். சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் புரியல. இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி எடுத்து கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. டீடைல்டாக பார்த்தா ஆல்ரெடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா வேற அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, ஜஸ்ட் எடிட் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோக்கு அப்புறம் தான் பிக்கை பார்த்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா இருக்கும். ஓகே, நீ இங்கே பார்த்தா பிக் ஆட் பண்ணோம். உங்களுடைய பிக்கை பார்த்து ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே ஃபோட்டோ ரூம்னு ஒரு பிக் பார்த்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ ரூம் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணுங்க. அந்த ஸ்டார் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபோட்டோ பார்த்தா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேல் பர்சன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபோட்டோக்கு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஏதோ வெப்சைட்டோ இல்லை க்ரோமோ ஏதோ யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா? ஆட் பண்ணி ஆனால் பக்காவாக செட் ஆகணும். ஃபோட்டோ செட் ஆகணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேர்ளோட இமேஜ் பார்த்து ஆட் பண்ணணும். அது பார்த்தோன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கும் அந்த கேர்ளோட இமேஜ். இங்கேயும் பார்த்தோன்னா அதே ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே பார்த்தா ஒரு கேர்ள் இமேஜ் இருக்கும். உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி தான் அந்த கேர்ள் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுங்க. அவங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ண பிக்கு பார்த்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மட்டும் போதும் மேலே ஏரோ பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எதுக்காக நியூஸ் ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.